ஏன்னா இவங்க இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா? அவ்வளோ பெரிய உலக நாயகனே இவங்க விரல் நீட்டி காட்டுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க தானே ஆதாரம். ஏன் இன்னும் கமல் தரப்புல இருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கல? ஹஜ்ஜுக்கு போறாரு, இதுக்கு போறாரு. அதாவது தன்னை ஆன்மீகத்துக்குள்ள இது பண்ணிட்டு அவர் இத வந்து ஃபுல்லா இந்த குரூப்பே நமக்கு எந்த குரூப்பும் நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு கடந்து போயிட்டாரு. யார் நல்ல பேரண்ட்டுன்னு பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் தான் நல்ல பேரண்ட்டு. ஐஸ்வர்யா தனுஷ் கிடையாது. அவங்கள மட்டுமே மிகைப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கல ஒழுங்கா. அவருக்கு ஒரு படம் நடிச்சு குடுத்தீங்களா, எனக்கு ஒரு படம் நடிச்சு குடுங்க. அப்போ அவ 2வது கல்யாணம்னா, நான் எனக்கு ஒரு 2வது கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி போயாச்சு. குடிப்பாரு. குடிச்சிட்டு வந்து விஜய் அவர்களை பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த மாரி சாத்தியம். ஷாலினிக்கு முன், ஷாலினிக்கு பின் தான் எடுத்துக்கணும். ஷாலினிக்கு முன் வரைக்கும் அவர் வேறு மாதிரி இருந்தார். டென்ஷன் ஆகும், கோவப்படுவார், சிகரெட் குடிப்பார், எல்லாம் உண்டு. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அவரை வந்து எப்படியாவது வெட்டணும், குத்தணும், அவர் செத்து போகணும், அவராக செத்து போனால் ஆண்டவன் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சுசித்ரா அவர்கள் சொல்கிற இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, கமலஹாசன் அவர்கள் பார்ட்டி நடத்தும்போது கொக்கைன் வந்து சப்ளை பண்ணப்படும், நான் அதை எடுத்துக்கல அப்படின்றதுனால என்னை வந்து ஒரு மாதிரி புறக்கணிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ கமலஹாசன்றவர் மிகப்பெரிய ரேஞ்சில் இருக்க உலக நாயகன் அவர்கள். ஸோ அவர் நடத்துகிற பார்ட்டிலையும் கூட பார்ட்டி நடக்குமா, அவர் நடத்துகிற பார்ட்டியில் கொக்கைன் சப்ளை பண்ண முடியுமா சார்? பார்ட்டி நடத்துகிறாருன்னா முடியலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து தன்னுடைய அந்த குறிப்பிட்ட நண்பர்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டியில் 2, 3 இருக்கு இல்லையா? அவங்களுக்கு இந்த பார்ட்டி, இவங்களுக்கு இந்த பார்ட்டி அப்படின்னு. இந்த பார்ட்டி கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவங்க இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா? அவ்வளோ பெரிய உலக நாயகனே இவங்க விரல் நீட்டி காட்டுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க தானே ஆதாரம். அவங்ககிட்ட ஏதோ சிடி இருக்கலாம், இது இருக்கலாம். தன்னையே கோச்சிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து இருக்கலாம், ஆதாரம் இருக்கலாம், இல்லாமல் போகாது. அவர் வந்து உலக நாயகனாக இருந்தாலும் கூட அவரும் ஒரு இது தானே. இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சும் ஒரு முறை கமல் சார்கிட்ட நான் ஒரு குமுதத்தில் ஒரு கேள்வி பதில் வச்சுருந்தோம். 50 கேள்விகள் குமுதத்தில். அதில் நான் ஒரு கேட்ட கேள்வி வந்து, உங்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எது அப்படின்னு. இன்டோர் விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், அதிகமாக விளையாடினா உடம்பு கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க அப்படின்னாரு. அது என்னன்னு உங்களுக்கு இதை வந்து பெருசாக அன்றைக்கி பேசப்பட்டது. இது சிங்கிள் மீனிங்கா சார், இல்லை டபுள் மீனிங்கா? அது அப்போ டபுள் மீனிங்காக எப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள்? இன்டோர் விளையாட்டுன்னு எது உங்களுக்கு தெரியுமில்ல, அதுதான் அந்த விளையாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதை தான் உங்களுக்கு தெரியுமே, 13 வருஷத்துக்கு முன்னே மாறிட்டு போயிட்டு தான் இருக்கு இல்லையா? அது ஃபீல்டில் இந்த மாதிரி அது வந்து வேறு. அப்போ வந்து இவங்களுக்குள்ளே வந்து அந்த இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி கொடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு இந்த மாதிரி வேணும், இது மாதிரி வேணும்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு கொடுத்துருங்க, இவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு இவருடைய தலைமையில் அல்லது வேறு ஆட்கள் அவங்களுடைய ஆட்கள் மூலமாக அதை கொடுக்க சொல்லியிருக்கலாம். ஏன் இன்னும் கமல் தரப்புல இருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கல? சொல்ல மாட்டாங்க. அப்படியே இருந்துட்டு போட்டு விட்றாங்களா? இல்லை, சில இடங்களில் நீங்கள் வந்து சொன்னால் இவங்க வந்து அந்த வெளியே வந்து இன்னும் பெருசாக இன்னும் எல்லா விஷயங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த டாக்கே வேறு மாதிரி போயிடும், பிரச்சனை வேறு மாதிரி திசை மாறி போகும். அது இல்லாமல் இவங்களுக்கான அந்த இமேஜ் எல்லாம் காலி ஆகிடும். ஏற்கனவே வேறு மாதிரி இருக்குது இமேஜ், அது உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சில பேர் வந்து அதை பேசாமல் கடந்து போயிடுவாங்க. ஒரு கல் எடுத்தால் தானே அங்கே தெரிக்கும் நமக்கு, கல் போடும்போது. அதனால தான் உங்களுக்கு சும்மா போகிற நாயை ஒரு கல் எடுத்து போட்டிங்கன்னா திரும்ப கடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் வந்து சில விஷயங்களில் அப்படியே காதில் விழுந்தும் காதில் விழாத மாதிரி அப்படியே கடந்து போயிடுது. சார், இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த தனுஷ் அவர்கள் கேங்கில் சிம்பு அவர்களும் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. சிம்பு அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அப்படி தான் இருந்தார். தனுஷ் வந்து இனிஷியல் பீரியடில் அப்படி கிடையாது, ஆனால் அதுக்கப்புறம் தனுஷ் வந்து ஹிட் ஆகிட்டார். சிம்பு அவர்களும் இதில் இருந்தார் அப்படின்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சிம்பு ஆரம்பத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தார், அதுக்கு பிறகு கொஞ்சம் மாறிட்டார். அதுக்கு பிறகு தனியாக அவருக்குன்னு ஒரு தனி ரூம் எடுத்துகிட்டு போயிட்டார், ஹோட்டல் தனியாக. வேறு அந்த பீச் ஓரமாக ஒரு ஹோட்டல் போயிட்டார். பீச்சு கிட்ட பார்க்குற மாதிரியான ஒரு ரூமில் தான் இருக்கார். இப்போ போயிட்டார் அவர் கொஞ்சம் வேறு மாதிரி மாறி போயிட்டார். ஏன்னா 3-4 காதல் தோல்வி, அந்த காதல்கள்லேயும் பெருசாக அவருக்கு இதாகலை. எந்த பெண்ணும் அவருக்கு உருப்படியாக செட் ஆகலையா, இவர் செட் ஆகலையா என்னான்னு தெரில. அதனால் அது வந்து அதை அநேகமாக சிம்பு வந்து இப்போது சிம்பு அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இப்போ ஒரு 3 வருஷம் கழித்து நடித்தாலும் கூட படம் ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு பேர் இருக்குது.
இப்போ வந்து மறுபடியும் ஒழுங்கா படங்கள பண்ணி இது பண்ணோம்னா, பேசாம அவர் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுறது தான் நல்லது. சில இடங்கள்ல கல்யாணம் பண்ணா எல்லாமே பிரச்சனை தீரும்பாங்கல்ல. அது அது அவருடைய பிரச்சனைகளும் தீர்ந்து, அவர் கொஞ்சம் நல்ல பையனா இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். ஆரம்பத்தில அவரும் அந்த மாரி வந்ததுனால தான், உங்களுக்கு அவரு அப்புறம் நம்ப யுவன் சங்கர் ராஜாவுடைய லைஃப்ல நெறைய இது வந்துச்சு பாருங்க. 2 கல்யாணங்கள் வந்து காதலிச்ச ஏறக்குறைய காதலிச்ச கல்யாணங்கள் தான் அது. 2மே வந்து உங்களுக்கு டைவர்ஸ்ல முடிஞ்சது. காணாம போயிடுச்சு 2 பேருமே. ஒரு தகராறுக்குள்ள ஏதோ ஒண்ணு போயாச்சு. இப்போ 3வதா அவங்க வந்து ஒரு முஸ்லீம் பையன கல்யாணம் பண்ணி, ஒரு முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டு, இப்போ தான் அவர் வந்து அதுக்கு பிறகு ரொம்ப நிம்மதியா, ரொம்ப சந்தோஷம். எந்த இந்த இந்த குரூப்போ எந்த பக்கமும் இல்லாம அவருக்குன்னு ஒரு தனியா போயிட்டாரு அவர் தனியா. ஹஜ்ஜுக்கு போறாரு, இதுக்கு போறாரு. அந்த அங்கே போயிட்டு ஒரு முஸ்லீம் இது நபிகள் பத்தி ஒரு பாடல் போடுறார். அதாவது தன் ஆன்மீகத்துக்குள்ள இது பண்ணிட்டு அவர் இத வந்து ஃபுல்லா இந்த குரூப்பே நமக்கு எந்த குரூப்பும் நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு கடந்து போயிட்டாரு. இனிஷியல் பீரியட்ல யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, சிம்பு ஆமா. இவர்கள் எல்லாம் ஒண்ணா ஆமா. இவங்கலாம் இருந்தது. இனிஷியல்ல அதனால தான் இவங்க அந்த இத நான் சொன்னேன்ல, சிம்பு இவங்கலாம் இருந்ததுனால தான் அவங்க வந்து 2 கல்யாணமும் வேஸ்ட்டா போனது. அவருடைய லைஃப்ல நெறைய வந்து ஸ்ட்ரகிள் வந்தது அதுதான். ஏன்னா ஒரு இவங்களுக்குள்ள அந்த இந்த கேங்குக்குள்ள இருக்கும்போது சில விட்டு குடுக்க வேண்டியிருக்கும், சில இது பண்ண வேண்டியிருக்கும். அதனால வந்து லைஃபே இதாச்சு. எப்போ ஒரு மாறி ஒரு 3வது அதுக்கு பிறகு எல்லாமே ஓரமா வச்சுட்டாரு. வந்தோமா, பாடுனோமா, கிளம்பி போயிட்டே இரு. அல்லது நான் இங்கே வந்து பாடி குடுத்துட்டு போயிட்டே இருக்கேன், அப்படிங்கிற மாரி போயாச்சு இப்போ. ஏன்னா இப்போ ஸ்டூடியோ வேற இதுக்கு சவுதிக்கு மாறிட்டார். அவங்க மாமனார் அங்கே தான் இருக்காரு சவுதியில. அங்கேயே ஒரு ஸ்டூடியோ கட்டியாச்சு அவருக்கு. சிம்பு இவருக்கு யுவனுக்கு. அதனால தேவைன்னா நம்ம அங்கே போய் பண்ணிட்டு வந்துடுறோம்பா, நீ இங்கே இருப்பா அப்படிங்கிற மாரி போயாச்சு இப்போ. ஏன்னா இந்த வெங்கட் பிரபு எல்லாமே அந்த அந்த குரூப்ல சாதாரணமா இருந்த குரூப் அது இந்த மாரி இதில வந்து போகும்போது கொஞ்சம் இதாச்சு. உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவரு கல்யாணமே தான் பண்ணாம இருக்காரு. இவரு நம்ப அம் பிரேம்ஜி. பிரேம்ஜி. பிரேம்ஜியும் இவரும் ஜெயும். எப்பயா பண்ணிக்க போறீங்கன்னு நான் ஒரு முறை கேட்கும்போது, அவங்க இவர்ட்ட வெங்கட் பிரபுகிட்ட கேட்டேன். அவங்க 2 பேருமே சிம்புவுடைய ரசிகர்கள். சிம்பு என்ன பண்ணுவாரோ அதான் பண்ணுவானுங்க இவங்க. சிம்பு சொன்னா கேட்டுக்குவாங்க. "டேய் போய் கல்யாணம் பண்ணிக்கடா" அப்படின்னு பண்ணிக்குவாருங்க. அல்லது சிம்பு பண்ண பிறகு தான் இவங்க பண்ணுவாங்க. அதனால நான் சொல்லி ஒண்ணும் கிடையாது. சிம்பு சொன்னா கேட்பாங்க அப்படின்னாரு. சிம்புக்கான நண்பர்கள் அவங்க ஒரு இதில இருக்காங்க. அவர ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவர் ஃபாலோ பண்றா நீங்க வேற எதுலயும் எடுத்துக்கலாம், சேர்த்துக்கலாம். அதெல்லாம் மானே, தேனே எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்க அதில. ஸோ சுசித்ரா அவர்கள் சொல்ற மிகப்பெரிய இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள பத்தி. இப்ப ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள பத்தி. ஸோ அவங்க வந்து இந்த மாரி பார்ட்டிக்கு போவாங்க. என் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. பிஃபோர் டைவர்ஸ். அதனால தான் வந்து டைவர்ஸுக்கான தூண்டுதலாவே இருந்தது. யார் நல்ல பேரண்ட்டுன்னு பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் தான் நல்ல பேரண்ட்டு. ஐஸ்வர்யா தனுஷ் கிடையாது. அவங்க அவங்கள மட்டுமே மிகைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா, நானும் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து குழந்தைங்கள பார்த்துக்கல ஒழுங்கா. அவங்க எப்பயாச்சும் ஒரு பப்புக்கு போவாங்க, பார்ட்டிக்கு அங்கேயும் போய் சுத்திட்டு இருப்பாங்க. அது அவங்க அம்மா தான் பார்த்துக்குவாங்க. லதா ரஜினிக்கு அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அவங்க அப்புறம் வந்து இந்த குழந்தைங்கள் அங்கே தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அப்பா மேல ரொம்ப பாசம். இன்னைக்கும் வந்து இவ 2 பசங்களுக்கும் தனுஷ் மேல நல்ல பாசம் அப்படிம்பாங்க. இவங்க அந்த நேரத்தில அந்த மாரி இருந்தது அப்படிங்கிறனால தான் அதுவும் சொல்லப்பட்டது. அதுவும் இவங்க வந்து அந்த பிரியறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். இவங்க ஒழுங்கா பார்த்துக்கலன்றாங்க. ஆனா வந்து நாங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பார்த்துக்கல. இப்ப பெப்புக்கு இங்க இங்கேயும் போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இது. இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வீடு கட்டிட்டாங்களே. இப்போ வெளிய போக தேவையில்ல. பெரிய கடல் மாரி, அரண்மனை மாரி வீடு கட்டிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது 2 பேருமே தனித்தனியா கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு தனியா பார்த்துக்குவாங்க. நெறைய ஆண் நண்பர்கள் ஐஸ்வர்யா தனுஷ்க்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது ஆமா, தனுஷ் அவர்கள் இருக்கும்போது ஏன்னா நான் கேட்கும்போது நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட பொண்ணா தான் அவங்கள பார்க்குறோம். ஸோ ஆமா. ரஜினிகாந்த் அவர்கள் இத கண்டிச்சிருக்க மாட்டாரா சார்? கண்டிக்க முடியாதா? சில விஷயங்கள் வந்து நீங்க பட்டும் படாம தான் சொல்ல முடியாது. தோளுக்கு மேல வளர்ந்தாச்சு. சில விஷயங்கள் நீங்க இப்படி போங்க நான் சொல்லலாம் அவ்வளோதான். அதுக்கு மேல வந்து சொல்ல முடியாது. அதுக்கான இவங்களும் வந்து வெவ்வேறு இதில இருப்பாங்க இவங்க. அந்த படம் அது இதுன்னு. அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற இமேஜை கீழ விழாம பார்த்துக்க வேண்டியிருக்கும். தன்னுடைய படங்கள் இதா பார்க்கணும். அப்புறம் வந்து இவர வந்து சும்மா இருக்கும் வீட்ல விட மாட்டாங்க. சும்மா இருந்தா ஏன் போனா அங்க நடிச்சா 2,00,00,000 100,00,00,000 200,00,00,000 வரும்ல போய் நடிங்கன்னு அவங்கள வீட்ல ஒரு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு அவர் வந்து எப்போவாச்சும் ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸு கூட பெங்களூர் போயிட்டு இங்கே போயிட்டு ஜாலியா வெளிய சுத்திட்டு அதாவது தண்ணி கிண்ணி அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா ஒரு வேட்டி கட்டிட்டு சாதாரணமா சுத்திட்டு இருப்பாங்க. அங்கே போனா. இந்த லைஃப்லயே அந்த வேறுபட்டு போவார் அவரு. ஆனா இவங்க வந்து அத மிகப்பெரிய ஒரு தங்க ஸ்பூனோடு பிறந்த குழந்தைகள். அவங்களுக்கு நீங்க எது சொன்னாலும் புரியாது. அப்பாவுடைய கஷ்டமும் தெரியாது. அப்பாவா இதனால் நம்பால அப்பாவுடைய இமேஜ் பாதிக்குமேன்னு யோசிக்க மாட்டாங்க.
அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா அம்மா மாறும்போது அப்போ தான் அது யோசிப்பாங்க. அது வரைக்கும் இவங்க நான் யோசிக்க இவங்க மாட்டாங்க. குற்றச்சாட்ட பார்த்தா அப்பா, அம்மா மாறுனதுக்கு அப்புறம் கூட யோசிக்கல போல ஆமா. இருக்கு. அப்பா அம்மாவ பத்தி யோசிக்கவே இதில்ல. இவங்க இதில வந்து நீங்க பிரியாதீங்கன்னு நம்ம ஒரு எப்போ அவங்க ஒரு பல தடவ சொல்ட்டாரு அவரு. ரஜினி சார் சொல்ட்டார், கூப்பிட்டு சொல்ட்டாராம். சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. சொன்னாரு, "நீங்க பிரியாம ஒண்ணா இருங்கன்னு." இவரு ஓகேன்றாரு. அவங்க நான் இல்ல, அவங்க கூட இருக்கவே விரும்பலன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்றாங்க. இப்படி தான் அவங்கள கேட்கல. 2வது அவங்க மறுபடியும் ஏற்கனவே அவங்க தங்கச்சியே 2வது பண்ணியாச்சு. இவங்களும் 2வது பண்ணி தான் ஆகணும். 2 பேருக்குள்ள தான் போட்டி உள்ள, வீட்டுக்குள்ள. அப்பாவ வச்சு. அப்பாவ யார் அதிகமா கரைக்கலாம் அப்படிங்கிறது தான். அவருக்கு ஒரு படம் நடிச்சு குடுத்தீங்களா, எனக்கு ஒரு படம் நடிச்சு குடுங்க. அப்போ அவ 2வது கல்யாணம்னா, நான் எனக்கு ஒரு 2வது கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாரி போயாச்சு இப்போ. அப்படிதான் நினைக்கிறாங்களான்னு தெரியல. இப்போ ஒரு படம் நடிச்சு குடுத்த பிறகு அவங்களும் கேட்பாங்கல்ல. அதே மாரி அவங்க ஒரு படம் நடிக்க அவங்களுக்கு ஒரு படம் பண்ணி, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஓடாம பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இல்லையா? கோர்ட்டுக்கு கூட போயிருக்கும்போது, வெயிலுக்கு நான் து து பொ பொறுத்துட்டு போனேன்னு சொல்ற அளவுக்கு வந்தாச்சு. அது எந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு படம் பண்ணதுனால தானே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு. சம்பாரிக்கிற காசு எக்கச்சக்கமா இருக்கு சார். அத விட்டு நீங்க ஒரு சொந்தமா படம் தயாரிங்க. சரி நல்ல படம் தயாரிச்சோம், இது பண்ணோம். அவர் ஏதாச்சும் ஒரு திருப்பு முனையா இருந்தது அப்படின்னு பரவால்ல. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு படம் தயாரிச்சு அது பண்ணி, அவர் தலைய உருட்டி, பாவம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இமேஜ். கோச்சடையன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அது அதிலேயே ஒரு இதாச்சு. அந்த படம் வந்து சரியா போல. அந்த நேரத்தில தான் ஜிகேன்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தாரு. அவருடைய நல்ல நண்பர். அவரு கூட கூப்பிட்டு சொல்லும்போது, "இந்த படம் எப்படி இருக்கும் பண்ணலாம்?" அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாங்க பண்ணாதீங்க. நீங்க உயிரோடு இருக்கீங்க. செத்து போனவங்க தான் இந்த மாரி படங்கள் போடுவாங்க. உயிரோடு இருக்கும்போது நீங்க ஏன் அந்த மாரி படம் நடிக்கிறீங்க? உங்க ஆடியன்ஸ் வந்து உங்க ரசிகர்கள் வந்து நீங்க வேகமா ஒரு நடந்து வந்த ஒரு ஸ்டைலா அவர் பார்க்குறது, ஒரு வார்த்தை பேசுறது தான் கேட்குறாங்க. அதான் விரும்புறாங்க. இந்த பொம்மையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்குள்ள இத இவங்க லதா அம்மா கேட்டாங்க. "வாங்க, வாங்க, வாங்க" சொல்லிட்டு. "அவர்ட்ட சொல்லாதீங்க. நடிக்க மாட்டேன்னு சொல்லிருவாரு. இவ பொண்ணு ஆசைப்படுறா. நீங்க சொல்லாதீங்கன்னு" சொன்ன பிறகு, "சரிங்க" அப்படின்னு கிளம்பி வெளிய வந்துட்டாரு அவரு. அதுக்கு பிறகு அவர் நடிச்சாங்க. அந்த இமேஜ் எல்லாம் காலியாச்சு. அந்த படத்துலயும் நஷ்டம் வந்துச்சு. அவரு சொன்ன உண்மையான காரணம் அதான். இவர எப்படி பார்க்க விரும்புறாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இத வந்து அவருக்கும் தெரியுது என்ன பண்றது? இத தவிர்க்க முடியல. மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. மகளுக்காக பண்ண வேண்டியிருக்கு. இதனால உங்களுக்கு இமேஜ் கொஞ்சம் அப்படி பாதிக்கும். இதெல்லாம் வந்து நீங்க சகிச்சுக்க வேண்டியிருக்கு. கண்டிக்கவும் முடியாது, சண்டை போடவும் முடியாது. பெரிய ஸ்டாரா இருக்கீங்க. ஒரு சின்ன வார்த்தை வெளிய வந்தாலும் பொது வெளியில உங்களுக்கு கசமுசா கசமுசான்னு கேட்க ஆரம்பிச்சுரும், பேச ஆரம்பிச்சுருவாங்க. இதற்கெல்லாமாவது சில நேரங்கள்ல சம்பாரிக்க முடியலையேன்னு யோசிப்பாங்க. காசுல சாப்பிட முடியலையேன்னு யோசிப்பாங்க. இமேஜ் அதிகமா ஓரளவுக்கு பெரிய செல்வம் வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு வந்து அத எப்படி பாதுகாக்கணும், வெளிய தெரியாம இருக்கணும், நம்ம இமேஜ் பாதுகாக்கணும், நம்ம வந்து நம்ம புகழ் அந்த மாரி கெட்டுடக்கூடாது, அல்ல வெளிய ஒரு சின்ன வார்த்தை வந்துறக்கூடாதுன்னு யோசிப்பாங்கல்ல, அதுதான் அந்த மாரி. சுசித்ரா சொல்ற இன்னொரு முக்கியமான கம்ப்ளைண்ட் வந்து அஜித் அவர்கள். அஜித் அவர்கள் வந்து குடிப்பாரு. குடிச்சிட்டு வந்து விஜய் அவர்கள பத்தி பேசுவாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏதாவது? இல்ல அந்த மாரி சாத்தியம் இல்ல. இந்த குரூப்ல அவர் இருக்கவே இல்லையே! அவரு இந்த குரூப்ல இல்ல. அப்படியே வந்து அவர் தண்ணி அடிப்பாரு எனக்கு தெரியும். பெருசாலாம் ஒரு ஒரு கட்டத்தில மாறியாச்சு சார். அது அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாலினிக்கு முன், ஷாலினிக்கு பின் தான் எடுத்துக்கணும் நீங்க. ஷாலினிக்கு முன் வரைக்கும் அவர் வேற மாரி இருந்தார். டென்ஷன் ஆகும், கோவப்படுவார், சிகரெட் பிடிப்பார் எல்லாம் உண்டு. ஷாலினி கல்யாணம் ஆன பிறகு அவர் டோட்டலா மாறிட்டார். சிகரெட்டே பிடிக்கிறது கிடையாது. ம தண்ணிங்கிறது அது பெருசுமா இது கிடையாது. எல்லாமே கொஞ்சம் அப்படியே குறைச்சிட்டார். கோபத்தையும் அதிகமா குறைச்சிட்டார். முடிஞ்ச வரைக்கும் பக்குவமா பேசுற மாரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்தாச்சு. அதனால அந்த தண்ணிங்கிறது போட்டாலும் கூட நண்பர்கள் கூட குறிப்பிட்ட நண்பர்கள் கூட போடுவார்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து அது வெளிய தெரியாது. அந்த நண்பர்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய நண்பர்கள் தான். அவங்க வந்து வெளிய காட்டிக்க மாட்டாங்க. ஒரு நட்போட அப்படியே பேசிட்டு அப்படியே வந்துருவாங்க. அப்புறம் வந்து அவருக்கு பெரும்பாலும் அந்த ரேஸ் விஷயத்தில இது இருக்கு இல்லையா? லாரி, கார் எல்லாமே ஓட்டுறாரு அவரு. கப்பல் ஓட்டுவாரு, ட்ரெயின் ஓட்டுவாரு, பஸ் ஓட்ட முடியும். அப்புறம் வந்து எல்லாமே கத்துக்கிறார். என்னன்னா, ஒரு இடத்துக்கு போனாருன்னா, அத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இங்க வந்தாருன்னா, இந்த கேமரா பத்தி அப்போ எல்லாமே புது புது கேமரா வாங்குவாரு. பிரிச்சு இது பண்ணி மறுபடியும் செட் பண்ணி, நெறைய ஃபோட்டோகிராஃபி எக்கச்சக்கமா எடுத்து வச்சிருக்காரு. 4, 5 கண்காட்சி வைக்கலாம். அவ்வளோ ஃபோட்டோ வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஹாபி வேற இந்த மாரி இருக்கு. அப்புறம் சமையல்ல நெறைய வீட்டுக்கு போனா சமையல்ல நுழைஞ்சிடுறாரு. இப்போ நம்ம யாராவது மீட் பண்ண போனா கூட அவரே தான் அவர் கைப்பட தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து குடுப்பார். ஸோ அப்ப வேலைக்காரங்க இதுக்கு இருந்தாலும் கூட. வாய்ப்புகள் மிக மிக வாய்ப்புகள் குறைவு. ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த கூட்டத்தில சேர்ந்து அவர் வாய்ப்புகள் வரல. இந்த கூட்டத்துக்குள்ள சேரல.
ஏன்னா நான் வந்து அவரை வந்து அந்த வான்மதிலேருந்து மீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முதல் படத்துலேருந்து நான் மீட் பண்ணுறோம். அவர் முதல் படத்தில் வந்து இங்கே ஒய்எம்சி கார்டனில் ஷூட்டிங் அமராவதியில் நடக்க போகிறதுலேருந்து மீட் பண்ணுறோம், நான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த இருக்குது. இப்போ ஒரு 10 வருஷமா நம்ம பத்திரிகையாளர் மீட் பண்ணல. ஆனாலும் கூட மீட் பண்ணா டக்குனு வந்து ஹக் பண்ணி, வீட்ல எப்படி இருக்காங்க? மனைவி இதாச்சா, அதாச்சு அப்படி. பையன் அந்த கால் சென்டர் போனான், இப்போ மாறிட்டானா, அதானா எல்லாமே கரெக்ட்டா அத பேசி இது பண்ணுவார். ஆனா விஜய் மத்த ஆட்கள் இதெல்லாம் பேச மாட்டாங்க. மற்ற ஆட்கள் வந்து அவங்க இந்த குரூப்ல இருக்கிற மாரி அவர் இல்ல. இருந்திருந்தா ஈஸியா அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்லியிருக்கப்படும். இப்ப இந்த பார்ட்டி அப்படின்றது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் வந்து அவங்க சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் வந்து விஷால் அவர்கள் நெறைய கால் கேர்ள்ஸ கூட்டிட்டு வருவாரு. அதனால தான் வந்து சரத்குமார் அவர்கள் அவர்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடுத்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது உண்மையா சார்? இருக்கலாம். உங்களுக்கு ஃபாரின் போறது கூட அவர் கால்கேல் கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஃபாரின் போனா கால்கேல் தான் போடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அந்த 20 வயசுக்குள்ள தான் ஹீரோயின் இருக்கணும்னு பார்ப்பாரு, அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அந்த அவரும் விஷாலும் அங்கே இருந்தாரு. அவங்க அண்ணி கோவியும் பக்கத்துல இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அவங்க. அது வந்து இவங்க பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்ததுனால தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம பார்க்கல. அவர் வந்து அங்கே அந்த பார்ட்டிக்குள்ள அவங்க பார்த்ததுனால சொல்றாங்க. பார்க்காம சொல்ல முடியாது. இவ்வளவு அதாவது இத்தனை பேர நீங்க இத்தனை பேர் சொல்லும்போது, அபாண்டமா சொல்றாங்கன்னு பழி போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய்க்காக பண்ணும்போது சில பேர் காசு வாங்கிட்டு பண்றாங்க, சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க இன்னும் சில பேர் வந்து கஞ்சா அடிச்சு அவங்க வீட்டிலேயே கஞ்சா அடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியும் உங்களுக்கு. குடிச்சிட்டு பேசுறா அப்படின்னு என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க. குடிச்சிட்டு அது தெளிவா தான் பேசுது உட்காந்து. மென்டல் அப்படின்னு சொன்னா மென்டல் மாரியும் பேசல. கரெக்ட்டா பேசுது எல்லாமே. அவர வந்து நான் சாபம் குடுக்க மாட்டேன், பிரார்த்தனை பண்ணுவேன். பிரார்த்தனை பண்ணி ஆண்டவனே அவங்களுக்கு வந்து அடிச்சு நொறுக்கணும், கொல்லணும் அப்படின்னு தான் சொல்லுது அது. ஆனா எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா சொல்லிட்டு வருது. அவருடைய கணவர பத்தி நிறைய சொல்லுது. கணவருக்கான அந்த லைஃப் ஃபெயிலியர் ஆனது. அப்புறம் பிறகு 2வது கணவர் வந்தது. லைஃப்ல நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்க வந்து அவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியல. அதாவது ஒரு பெண் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களால இந்த குழுவால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழுவுல வந்து போனது, அப்புறம் அவங்க நடந்த சம்பவங்கள், அந்த பார்த்தது, அத வந்து வெளியிட்டது, இதன் மூலமா வந்து இவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வெளியிட்டதன் மூலமா தான் இவங்கள வந்து கட்டம் கட்டுனாங்க. ஒரு மென்டல் ஆக்கிட்டாங்க, இதாயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய எல்லாமே பாடுறது போயாச்சு, நடிக்கிறது போயாச்சு, லைஃபே போயாச்சு. அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே அவங்க டைவர்ஸ் அதுக்கு போயாச்சு. இப்போ எல்லாமே போயிட்டு உங்களுக்கு மென்டல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இது வந்தாச்சுல்ல. ஒரு பெரிய இமேஜில இருந்தாங்க. இது எல்லாமே அவங்கள தள்ளி விட்டு ஒரு மென்டல் ஆக்கிட்டு ஆன பிறகு, பார்க்குறவங்கலாம் இது பைத்தியம் தான் போல இருக்கு பேசுறதெல்லாம் அப்படின்னு நினச்சிருவாங்கல்ல. அதெல்லாம் போயிட்டு லண்டன்ல போயிட்டு இத்தனை நாள் இருந்துட்டு, மறுபடியும் வந்து அவங்க பத்திரகாளி மாரி வந்திருக்காங்க இப்போ. பைல்வான் ரங்கநாதன் அவர்கள பார்த்தா அவர் வந்து நான் சாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கோவத்த வெளிப்படுத்துறாங்க சுசித்ரா அவர்கள். ஸோ என்ன காரணம்? பைல்வான் ரங்கநாதன் மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு காட்டுறாங்க? இல்ல அடிக்கடி அவர் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. என் கணவரும் இவரும் தனுஷும் பணம் குடுத்து தான் அவங்க பேச வைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நேரடியா பேசும்போது இவங்க தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சிரும் இல்லையா? அதனால வேற ஆட்கள வச்சு இவங்க கூலிக்கு வாய வச்சு பேச வைக்கிறாங்க. பணம் அவரு என் குடுத்து. வாழ்க்கையே அழிச்சிட்டாரு அப்படின்ற அளவுக்கு ஆமா. அந்த அளவுக்கு அடிக்கடி அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பத்தி பேசிட்டு இருக்காரு. சீசன் வரும்போதெல்லாம் என்ன பத்தி பேசி, பேசி இது பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட அதானே சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து வீட்டிலேயே கஞ்சா வச்சுட்டு அடிச்சுட்டு பேசும், குடிச்சிட்டு பேசும்னு சொல்லிட்டு இருக்கு. இத வந்து இன்னும் இந்த மாரி இந்த வார்த்தைகள் அப்பவும் சொல்லியிருப்பார் இல்லையா? அதுதான் அவங்க அந்த அந்த வெஞ்சன்ஸ் அந்த கோவம் தான். அந்த கோபத்தில தான் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அவங்களுக்கு அப்படி இதாகணும், அதாகணும். அந்த தெருவே அவருக்காக காத்துட்டு இருக்கு. எப்போ போட்டு தள்ளுவாங்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அது தெருவிலே காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இவங்க எப்படி சொல்றது நம்ம வந்து அவர் இருக்கிற தெருவிலே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு பத்திரிகையாளரே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் வந்து வேற ஏதேதோ சொல்றாங்க. ஆனா அதுக்கான அது என்னன்னு தெரியல. பத்திரிகையாளரா இருக்கா நமக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அ ரொம்ப வருஷமா இருக்கார். நெப்போலியன் கல்யாணத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்திரிகையாளரா தான் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி போலீஸா வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு பிறகு வந்து நடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சு, அதுக்கு பிறகு இப்பவும் சின்ன சின்ன வேடங்கள் தான் அவருக்கான வேடங்கள் தான் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ முன்ன வந்து நமது எம்ஜிஆர் இதிலெல்லாம் ரிவ்யூ எழுதிட்டு இருப்பார். மூக்குத்தின்னு பத்திரிகை. அதிலெல்லாம் இது மூக்குத்தி பத்திரிகைன்னா, நீங்க ரஜினிய ஒரு காலத்தில விரட்டி விரட்டி இது பண்ணாங்களே, அந்த பத்திரிகை அது. ஓகே. அப்போ வந்து ஜெயமணின்னு ஒருத்தர்
இது பண்ணார், ஆமாம் அவரை கொல்ல போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரிகை அதிலெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ வந்து கான்ட்ரோவர்சி உட்பட நிறைய எழுதுவாங்களே, அந்த பேர் அப்படியே இருக்கும் அது. இப்போவும் கான்ட்ரோவர்சி தான் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதனால அவங்க மேல அடிக்கடி அவர் வந்து ஒரு பேசிட்டு இருக்காருங்கிற கோபம். அவர வந்து இவங்க இவங்க தான் பேச தூண்டுறாங்க. பணம் குடுத்து பேச தூண்டுறாங்கங்கிற மாரி ஒரு கோபம். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அவர வந்து எப்படியாவது வெட்டணும், குத்தணும், அவர் செத்து போணும். வெட்டணும், குத்தணும் இல்ல, செத்து போணும். அவரா செத்து போனா ஆண்டவன் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாபம் இல்ல, பிரார்த்தனை அப்படின்றாங்க. சாபமும் கிடையாதாம் அது, பிரார்த்தனை அப்படின்றாங்க. ஓகே சார். எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.